வணக்கம். இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த உறுப்பினர், நிர்வாகி மற்றும் சர்வதேச அரசியல் பகுப்பாய்வாளர், பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ட்ரம்ப்பை பத்தி பேசும்போது எல்லாரும் சொல்றது எலான் மாஸ்கை சேர்த்து பேசுறாங்க. சமீபத்தில் கூட எலான் மாஸ்கோடைய பையனை வந்து ஒயிட் ஹவுஸ்ல வந்து இப்படி தலையில தூக்கி வச்சு டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு படம்லாம் வந்திருக்கு. இது ஒரு மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கேஷுவலா இந்த விஷயங்களை பொலிட்டிக்கல்ல ட்ரம்ப் ஓப்பனா செய்யறாரு. இந்தியாவில் நடக்கிறதுன்னு அங்கேயும் நடக்குது. இப்போ ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்தது. இப்போ அதனால இன்னொருத்தர் பயந்து கல்யாணத்தை 500 பேரோட முடிச்சிட்டாரு. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு 3500 கோடி செலவாச்சு இல்ல, அது மாதிரி தானே இதுவும். இப்போ அமெரிக்காலையும் சரி இங்கேயும் சரி தார்மீகம், எத்திக்ஸு, மாரல், அரண் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற அரசு இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. படித்தவனுக்கு மரியாதை கிடையாது, ஞானம் இருக்கிறவனுக்கு மரியாதை கிடையாது. எவன்கிட்ட பணம் இருக்கு, அந்த பணத்தை பொருளை எனக்கு அரசியலுக்கு யூஸ் பண்ணுவானோ அவனுக்கு மட்டும்தான் மரியாதை. இந்த எலான் மாஸ்க் ட்ரம்ப் ஜோடியை இன்னும் கொஞ்சம் அச்சத்தோட பாக்குறாங்க. ஏன்னா எலான் மாஸ்க் எப்போ அந்த எக்ஸ்தலத்துக்கு வந்தாரு நீங்க பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. இங்க அதானியும் பிரதமரையும் நீங்க ஜெயிஞ்சரா பார்க்கல நம்ம ஊரு. அது மாதிரிதான் ட்ரம்ப்பும் மஸ்கும். பிரதமர் A1 A2, அதே மாதிரி ட்ரம்ப் மஸ்க். அப்படிதான் பாக்குறீங்க. ஏன் பாகிஸ்தான் பார்டர்ல போகக்கூடாத இடத்துல ஒரு சோலார் பிளான்ட் கட்டி கொடுத்துருக்கிறாரு. அப்ப அதுக்கும் ட்ரம்ப்பும் மஸ்கும் இவருக்கும் அந்த ஏவனுக்கும் என்ன வித்தியாசம்? இல்ல அது உண்மைதான். நீங்க உங்களுடைய ஒப்பீடு சரி. ஒப்பீடு இல்ல, நான் சொல்லலைங்க. கார்டியன் பேப்பர்ல வந்ததை உங்க படிச்சு காட்டுறேன். உங்களை பார்க்குறவங்க எல்லாரும் ஆங்கிலத்தில் பார்த்துருக்க மாட்டாங்க. நான் ஆங்கிலத்தில் வந்ததை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், அவ்வளோதான். நான் ஒரு குற்றமும் சொல்லலை, நான் ஒன்றும் சொல்லலை. திரும்பி நான் சொல்கிறது இதுதான். பனைமரத்துக்கு அடியில் தினம் ஒருத்தன் உட்காந்துட்டு இருந்தான்னா அவன் கள்ளு குடிக்கலைன்னா யார் நம்புவாங்கன்னு கேட்குறேன். இல்லை, எலான் மாஸ்க் வந்து இந்த எக்ஸ்தலத்துக்கு வந்து ட்விட்டர் இதுக்கு வந்த உடனே எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குனார்ல, அது பெரிய லெவலில் அதிர்ச்சியாக இருந்தது. அது அமெரிக்காவிலேயே கூட, அமெரிக்காவை ஏற்றுக்கொள்பவர்கள் அப்புறம் அவங்க தானே ஓட்டு போட்டு இவரை வர வச்சிருக்காங்க. இப்ப அவர் என்ன சொல்றாரு, இல்ல அவங்க எலான் மாஸ்க்குன்னு ஓட்டு போடல. அத பாருங்க, நீங்க ஒண்ணு ட்ரம்ப்புக்கு தான் ஓட்டு போட்டாங்க. நீங்க வந்து அதானிக்கு ஓட்டு போட்டவங்க மோடிக்கு தான், அதானிக்கு இல்ல. ஆனா அதானிக்கு தானே பலன். இப்ப நான் இன்னொரு பேரலல் காட்டுறேன். A1 என்ன கேட்கிறான்னா, பெரியப்பா எனக்கு அந்த ஏர்போர்ட் வாங்கி கொடுனா வாங்கி கொடுத்துட்டாரு. போய் விலை கேட்கறாங்க, சிபிஐ கொடுக்க முடியாதுங்கிறாரு. சிபிஐ வருது, சிபிஐ கேஸ் போடுறாங்க. இந்த ஆளு ஒத்துக்கிறான் விற்கிறதுக்கு, உடனே சிபிஐ கேஸ் போயிடுது. ஆனால் ஜிவிக்கு என்ன சொல்கிறாரு, சிபிஐ என்னை ஒன்றுமே மிரட்டலைங்க, மிரட்டிச்சுன்னு சொன்னால் தூக்கி போட்டு தண்ணி கட்டிடுவாங்க, நானாக மனசு மாதிரி கொடுத்தேங்கிறாரு. அதே மாதிரி தான் இப்போ அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, எக்ஸை நான் வாங்கிட்டேங்க. என்ன சொல்கிறாரு, எக்ஸை நான் வாங்கிட்டேன். இப்போ அந்த ஏஐஏன்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, சாட் ஜிபிடி கம்பெனி, ஓப்பன் ஏஐ, அந்த கம்பெனியை வாங்கி கொடுன்னு கேட்டிருக்காரு. டிக்டாக் ஒரு பல நண்பர்கள் ட்ரம்ப்புக்கு. ஒரு நண்பர் என்ன கேட்குறாருன்னா, டிக்டாக் வாங்கி கொடுன்னு கேட்குறாரு. இன்னொரு நண்பர் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு அந்த ஓப்பன் ஏஐ வாங்கி கொடுன்னு கேட்டிருக்காரு. அதுதான் இது. அப்போ இந்த சைடு ஒன்றுனா திராஸில் ஒரு சைடில் இதை வச்சிங்கன்னா இன்னொரு சைடில் இது இருக்குது. இல்லை, இப்போ டீப் சீக் ஏஐ சீனா கண்டுபிடிச்சிருக்கிறாங்கல்ல, இப்போ அதுக்கு போட்டியா அமெரிக்கா வந்து ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்கக்கூடிய இதை வந்து எலான் மாஸ்கிட்ட கொடுப்பாங்க. என்ன வேணா கொடுக்கட்டையா, நீ கண்டுபிடிக்காம போ. எலெக்ஷனுக்கு அவன் $100 மில்லியன் செலவு பண்ணான்ல. ஆமாம், கேம்பெயின் பண்ணவங்கள்ல ஒரு நாளைக்கு 1 மில்லியன் ப்ரைஸ் கொடுத்தானா கொடுக்கலையா? அவன் செலவு பண்ணியிருக்கிறான், அவன் காசு கேட்க. ட்ரம்ப் ரொம்ப கிளியரு. காசாவை பார்த்தா அவனுக்கு இந்த மக்கள் தெரியல, இஸ்லாமியரை தெரில, பாலஸ்தீன் மக்களை தெரில. அங்கே லேண்ட் இருக்குது, பில்டிங் கட்டி விற்கலாமே, நீலாம் வெள்ளை ஏறுறா, நான் பில்டிங் கட்டுறேங்கிறான் பாருங்க. அதே மாதிரி ட்ரம்ப் கரெக்டுங்கிறாரு. எலான் மஸ்க்கு என் மேலே காசு கட்டி ஜெயிச்சிருக்கேன், அவர் கேட்குற 2 பொம்மையை வாங்கி கொடுங்கிறாரு. அவருக்காக தானே இவர் முன்னாடி கோடீஸ்வரராக இருந்தார் பில்கேட்ஸ், அவரையெல்லாம் பழி வாங்கினாங்க. அவருடைய நிறுவனத்தை இவங்களுடைய டெஸ்லாலாம் போட்டு காலி பண்ணுச்சுலாம் சொல்லுவாங்களே. இவருக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. பில்கேட்ஸே போய் அங்கே போய் சரண்டர் ஆகிட்டார். சரண்டர் தான் இப்போ எல்லாரும் சரண்டர். அடுத்த 2 வருஷத்துக்கு ட்ரம்ப் வச்சது தான் சட்டம், வேற ஒன்றும் செய்ய முடியாது.
இந்த காசா மேட்டர்ல இவங்க நினைக்கிற மாதிரி வெளியேறிடுவாங்களா மக்கள்? அப்படி இல்லை, அது என்ன அமெரிக்கா இல்லையான்னு. ம், இன்னும் டெரரிசம் ஏறும், ம், இஸ்லாமிய டெரரிசம் இன்னும் வரும். ம். உங்கள் வீட்டை விட்டு உங்களை தள்ளினா நீங்கள் சும்மா போயிடுவீங்களா? இல்ல ஹமாஸ் அதான் எச்சரிக்கையெல்லாம் விடுறாங்களே, முடிஞ்சதை பாரு அப்படிங்கிறாங்க. அதான் இப்போ டெஃபினட்டாக குண்டு அடிதடி சண்டை ம். இதெல்லாம் ஏறும். அவர் மீண்டும் யுத்தங்கிற மாதிரி வரும், காசாவில் மீண்டும் யுத்தங்கிற மாதிரி. மீதி இது வரும், ம், டெரரிசம் வரும். மீண்டும் காசாவில் ஒரு யுத்தம் மாதிரி வெடிக்கும். ஹமாஸ் சும்மா இருக்க மாட்டாங்க. போர் நிறுத்த ஒப்பந்தம் எல்லாம் முடிஞ்சிடும். எந்த இஸ்லாமியரும் சும்மா இருக்க மாட்டான் கல்ஃப்ல. போர் நிறுத்த ஒப்பந்தம் எல்லாம் வரும். ஆனா நீங்க சொல்றீங்க கல்ஃப் ஃபுல்லாவே அமெரிக்காவுக்கு தானே சார் சப்போர்ட். எந்த பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ற ஒரு முஸ்லீம் நாடு நீங்க அப்படியே சொல்லுங்க. சொல்லுங்க. இப்ப ஜார்டேனியன் என்ன சொல்லியிருக்கிறான்? ம். வெள்ளப்பயான்ட்டான், என்னால முடியாதுன்ட்டான். ஈஜிப்ட் ஒத்துக்கல. சவுதி அரேபியா எகிப்து அவங்க நாட்டுக்குள்ள விடுங்கன்னா அவங்க எப்படி சார் போட்டு விடுவாங்க? அதான் அப்ப ஆனா எகிப்து வந்து ஒன்றும் பெரிய ப்ரோ பாலஸ்தீன் கிடையாது எப்பவுமே. சார், பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டா பேசுறது இன்னைக்கு சவுதி அரேபியாவும் பேசுறான். பேசுறத விடுங்க. இப்போதைக்கு வெரி கிளியர். இப்போ வந்து சவுதி அரேபியா அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணிச்சு. ஆனா ஓசாமா பின் லாதன் சவுதியிலேருந்து தான் வந்தான். ஸோ நீங்க நினைக்கிறது அரசாங்கம். ஸோ அப்போ முஸ்லீம் நாடுகள் வந்து இனி பொறுமையா இருக்காதுங்கிறீங்க. அமெரிக்காவை சப்போர்ட் பண்ண நாடுகள் கூட அந்த ஏரியாவில் இருக்கிற இஸ்லாம மக்கள் சும்மா இருக்காது. அரசாங்கம் என்ன வேணா பண்ணலாம், மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. 300 ஓசாமா பின் லாடன் வரத்துக்கு வெளிவிக்கிறார். இன்னிலேருந்து 20 வருஷம் கழிச்சு தான் தெரியும். நாளைக்கே எங்க ஓசாமா பின் லாடன் உருவாகிட்டு இருப்பாங்க. இவங்க பண்ற வேலை, இவங்க பண்றதுனால பல ஓசாமா பின் லாடன் உருவாவாங்க. அரசாங்கம் வந்து ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஆனா மக்கள் வெறுப்புல பல ஓசாமா பின் லாடன் வருவாங்க. மன்னர்கள் ஆதரவா இருக்கலாம் லண்டனுக்கும் அமெரிக்காவுக்கும், மக்கள் அப்படி இருக்க வேண்டிய மக்கள் இருக்க மாட்டாங்க, அவசியம் கிடையாது, இருக்க மாட்டாங்க. அதனால சவுதி அரேபியாலேன்னு வந்தவன் தான் ஓசாமா பின் லாடன். அமெரிக்கா சப்போர்ட் சவுதி அரேபியா. ஆமா, அதே மாதிரி தான் இவர் பண்ற பூத்துல பல ஓசாமா பின் லாடன்கள் வருவார்கள். இது அமெரிக்காவுக்கு இன்னைக்கு தெரியாது. இன்னைக்கு பண்ண தப்பு 20 வருஷம் கழிச்சு தான் பலன் வரும். இன்னிலேருந்து 20 வருஷம் கழிச்சு தெரியும். கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு உலக அரசியலை பேசியிருக்கீங்க. சர்வதேச அளவில் ஏதோ ஒரு நாட்டில் நடக்கின்ற அரசியல் மாற்றங்கள், பொருளாதார சரிவுகள், நிர்வாக குளறுபடிகள், ஊழல், எதேச்சதிகாரம், இது எல்லாம் பூமி பந்தை முழுவதும் பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அந்த விதத்தில் அமெரிக்கா, இந்தியா 2 நாடை ஒப்பிட்டாலுமே மிகப்பெரிய பாதிப்பு உலக அளவில் வரப்போகுது. நடக்கின்ற சண்டைகள், சந்தைக்கான போட்டி, நாடு பிடிக்கிற போட்டி எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாகவும் பொருளாதார புள்ளிகளை இணைக்கக்கூடிய காரணிகளாக இருப்பதாகவும் ரொம்ப விரிவாக உங்களுடைய ஜியோ பாலிடிக்ஸ் நாலேஜ்லையும் எக்கனாமிக்ஸ் நிபுணத்துவத்திலிருந்து ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. வணக்கம், இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்கு, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.